காண முடியாத தேவன், காண முடியாத ஆவிக்குரிய உலகம், காண முடியல. காண முடியாதோடு எப்படி இடைபெறுகிறீர்கள் என்றால், காண முடியாத உலகத்தை குறித்த அறிவை இந்த வார்த்தை எனக்கு சொல்லுது. தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், எனக்குள்ள என்ன பொட்டன்சியல் இருக்கிறதுங்கிறத வார்த்தை சொல்லுது. கண்டு விசுவாசிக்கிறவன் விசுவாசி அல்ல, காணல பார்க்கல, ஆனா விசுவாசித்தான் என்றால் அவன் பிளஸட் மேன். எப்பப்பெல்லாம் இந்த கண்கள் சொல்லுகிறதை விட்டுட்டு இது என்ன சொல்லுகிறதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, கர்த்தர் உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை மேல வைக்கிறார். தேவ தூதர்கள் உங்களுக்கு இருக்காங்க. நீங்க எந்த அந்தகார இருள போனாலும் சரிதான், கொடூரமான இடத்துக்குள்ள போனாலும் சரிதான், உங்களை காக்குவதற்காக உரிய பட்டயத்தோட ஆட்கள் இருக்காங்க. நமக்கு தெரியாது, தெரியாதிருந்தும் என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு சொன்னீங்கன்னா, நீங்க பிளஸட் மேன். காண்கிற காரியம் நம்மை வஞ்சித்திரும், கேட்கிற காரியம் வஞ்சித்திரும். ஆனா வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், வார்த்தை மட்டும் உறுதியானது இறுதியானது என்று அதுக்கு முன்பாக முழங்கால் பட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளுங்க.